ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டுடைய மிகவும் முக்கியமான 6வது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. ஸோ இந்த 6வது மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் கிரகங்கள் ரீதியாகவும் சரி, அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஸோ இந்த மாதத்தில் மிக மிக ஒரு அருமையான நாளானது வர இருக்குது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக ஜூனுடைய 10ஆம் தேதி. ஏன்னா ஜூனுடைய 10ஆம் தேதி அப்படி என்ன நடக்க போகுதுன்னா, ஜூனுடைய 10ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. அதாவது வைகாசி மாத பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி ஒரு சாதாரணமான பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். அப்படி என்ன சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை அதுவுமா வருது. அதுவும் வரக்கூடிய நாள் என்றைக்கின்னு பார்த்திங்கன்னா, வைகாசியுடைய 27ஆம் தேதி. அதுவும் ரொம்பவே சூப்பரான கிரகங்களிடையே மாற்றம் ஏற்பட்ட நாளில் வருது. அதனால் இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிக மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி. ஆக்சுவலி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் பல பிரச்சனைகள் தீர பல பரிகாரங்கள் செய்யலாம். அதில் மெயினாக பிரச்சனை இருக்கிறது கடன் பிரச்சனை தான். அந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த பௌர்ணமியில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் பௌர்ணமிக்கு பிறகு. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். அதுக்கெல்லாம் முன்னாடி கடன் தீர்வதற்கு பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தெரிஞ்சு பரிகாரத்தை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்றதை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. கடன் வாங்கியதும் தெரியாது, திருப்பி அடைவதும் தெரியாது. ஆனால் சில நேரத்தில் நாம் வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும். வாங்கி கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாமல், கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் முடியாமல் சில பேரெல்லாம் ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமை கூட இருக்கும். கௌரவமாக வாழ்ந்தவர்கள் தலைமறைமாகக்கூடிய காலம் எல்லாம் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது. தீரா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு எளிமையாக ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வைகாசி பௌர்ணமி வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக 10/6/2025 வைகாசி விஷாக அன்னைக்கு பௌர்ணமி வரணும். சொல்லப்போனால் வைகாசி பௌர்ணமி எப்பயுமே வைகாசி விஷாகத்தில் ஒரே நாளில் வரணும். இந்த வருடம் மாறி வந்திருக்கு. இருப்பினும் இந்த வைகாசி பௌர்ணமி அதிக சக்தி இருக்குது, ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால. இந்த நாளில் நாம் இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பலிக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. பௌர்ணமி அன்று காலையில் நீங்கள் என்ன பண்ணால், குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த 2 பொருட்களை சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். இதே போல் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும். அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை தொடங்கிவிடும் அல்லவா, தேய்பிறை நாள் முழுவதும் இந்த குளியில் மேற்கொள்ள வேண்டும். இந்த தண்ணீரில் குளிக்கும்போது தேய்பிறை நிலவு போல நம்மளுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று இறைவனிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்க வேண்டும். சரி, நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட வேண்டிய அந்த 2 பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று சிவப்பு சந்தனம், இன்னொன்று குங்குமப்பூ. இந்த 2 பொருட்களை தான் குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்க்க வேண்டும். எப்படின்னு தெரியுமா? இரவு தூங்கும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் சிவப்பு சந்தனப்பொடி,
2 2 குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்திரணும். மறுநாள் பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஊற வைத்ததை வந்து 2யுமே வந்து நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து பௌர்ணமி முதல் நாள் பரிகாரம் செய்யும்போது தலைக்கு குளித்துடணும். அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளிக்கணும். தவறு கிடையாது. கட்டாய நாட்டு மருந்து கடைகளில் இந்த 2 பொருட்களை வாங்கி பரிகாரத்தை செய்யலாம். வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த டைம் தொடங்கி அடுத்த 15 நாட்கள் இந்த தண்ணீரில் குளிக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மலையில் உதயமாகக்கூடிய நிலவை பார்த்து வெட்ட வெளியில் அந்த அம்பாளையும் சந்திர பகவானை மனமுருக நினைத்து இந்த மந்திரத்தையும் படிக்க வேண்டும். என்ன மந்திரம்னா, ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து, ஓம் சாந்தி சாந்தி. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை அம்பாளை மனதார நினைத்து பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாட்சம் தானாக கிடைத்துவிடும். கடன் சுமை குறைப்பதற்கு வருமானம் பெருகும். நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த நாளில் பின்பற்றி பாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஸோ இதுதாங்க ஆன்மீக பரிகாரமாக உங்களுக்கு செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறத செய்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். அதனால் பார்த்து பத்திரமாக வைத்துக்குங்க. உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்களோடு வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து வரும். பிள்ளைகள் அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது. பெண்களுக்கு கூட எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பின் ஈடுபடுவது நல்லது. துணிச்சலானது அதிகரிக்கும். அதே சமயம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு பாடங்கள் படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி மேற்கொள்ளணும். அப்படி நீங்கள் முயற்சி மேற்கொண்டீங்கன்னா உங்கள் முயற்சிகளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் மூலமில் பிறந்தவங்க இந்த மாதிரி இந்த பௌர்ணமியிலேருந்து செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூரடமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி தானாக வீண் சண்டைகளும் மற்றும் வீணான குழப்பங்களும் தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே உங்களுக்கு நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நனவாகும். புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது லாபம் உங்களுக்கு கூடும். பாக்கிகள் எல்லாம் கூட உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் இப்போ உங்களுக்கு அலுவலக பணிகளில் டென்ஷன்கள் வந்து அடைவீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சக ஊழியர்களால் உதவிகள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வாக்குவாதங்கள் உண்டாகும். உறவினர்களோடு கருத்து வேற்றுமை வரலாம். ஸோ எல்லாத்திலுமே அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமோடும் நடந்து கொள்ளணும். போட்டித் தேர்வுகளில் சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியது வரும். அப்புறம் சமூகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த குணம் உங்களுக்கு ஏற்படும். இந்த டைம் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு அதிகமான நாட்டமானது அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்கள் கூட உங்களுக்கு உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். வீடு, வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் எதுக்குமே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு பௌர்ணமிக்கு பிறகு இதெல்லாம் தான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.